நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பார்வதி வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. வைத்தியர் ஆகலாம், அதற்குண்டான வாய்ப்பு பூர நட்சத்திரத்திற்கு உண்டு. மருத்துவர் ஆகலாம், அதற்குண்டான ஆதிபத்தியம் உண்டு. இவர்களுடைய வீட்டில் எலி தொந்தரவு இருக்கும், அதனால் எலியை அடிக்கக்கூடாது. அப்போ அந்த எலியை அடிக்கக்கூடாது, அந்த எலி தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா வீட்டில் வந்து என்ன செய்யலான்னா, விநாயகருக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெருச்சாளி இருக்கு இல்லையா, அதற்கு இந்த வெளி தொந்தரவு இருந்தால், ஏன்னா எலி அடித்தால் நமக்கு நம்மளுடைய நட்சத்திர மிருகத்தையே நம்ம அடித்தது நம்மளே கொள்வதற்கு சமானமாயிரும். அப்போ ஒரு சின்ன பேப்பரில் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை கொஞ்சம் தூள் சர்க்கரையை மிக்சிங் பண்ணி விநாயகருக்கு முன்னாடி உள்ள அந்த எலிக்கு ரெகுலராக வச்சு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லலான்னா எலி தொந்தரவுகள் இருக்காது. ரெண்டாவது என்ன சொல்லலான்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் மருத்துவத்துறைக்கு போவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை சிறு வயதிலே உருவாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா பூர நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால இந்த வைத்திய தொழிலுக்கு டாக்டரு நர்ஸு இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த துறைகளுக்குள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய செவ்வாய் சாபம் போயிடும். வேலைக்கு போயிட்டு வருகின்ற காரணத்தினால பேலன்ஸ் இருக்கிற அந்த இரவு நேரங்கள் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக அதிகமாக இருப்பதற்கு கஷ்டம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பு. ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் குடும்பம், இதில் உங்களுடைய வாழ்க்கை நல்லா போயிடும். போலீஸ் துறையும் தேர்ந்தெடுக்கலாம், மருத்துவத்துறையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆண்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெண்களை கண்ணியமாக நடத்தணும். பெண்களை எப்பயுமே சகோதரிகளாகத்தான் நீங்கள் பாவிக்கணும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா அந்த செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிறதுனால தொழில் அல்லது குடும்பம் பாதிக்கும். நன்றாக இதை பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.